வள்ளுவர் ஜோதிட நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம வந்து எந்த ராசிக்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதுல தான் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இந்த மகர ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனியானவர் தான் அதிபதியாக இருக்கிறார். இந்த மகர ராசிக்கான அதிபதி சனியானவர் 12ஆம் இடத்திற்கு சென்று மறைஸ்தானத்தில் சென்று கடந்த 2 வருடங்களாக படாத அவஸ்தையை வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அதாவது நினைத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் இது எல்லாமே வெற்றியடையாமல் இருந்திருக்கும். திருமணம் அப்படின்னு வர்றப்ப திருமணத்தை அதை நடத்தி வைக்க முடியாத அளவுக்கு, திருமணம் என்ன தடை அப்படின்றது தெரியாத அளவிற்கு திருமண தாமதத்தையும் திருமண தடையும் உண்டாக்கியிருக்கும். உத்தியோக மாற்றம், உத்தியோகத்தில் பதவி நீக்கப்படுவது, அப்புறம் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கு, அடுத்தது வந்து வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் தேவையற்ற வீண் வம்பு வழக்குகளை உண்டாக்குவது போன்ற அனைத்து சங்கடங்களையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் கொடுத்திருக்க அதிக வாய்ப்பு வந்து இருக்கிறது. காரணம், தனது ராசி அதிபதி 12இல் சென்று, அதாவது ராசி அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் 12இல் சென்று மறைவு பெற்று விட்டார். எதிர்பார்த்த தன வரவுகள் வராமல் இருந்திருக்கும். ஒரு துறையில் வேலை செய்து கொண்டிருந்த பல மகர ராசிக்காரர்களுக்கு வேலையை நீக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமப்பட்டிருப்பாங்க. அப்படி அந்த வேலையில் போய் உட்காந்துருந்தாலும் அந்த வேலையில் வந்து திருப்தியற்ற ஒரு மனநிலையை உண்டாக்கியிருக்கும். காரணம், ஒரு பக்கம் 12இல் இருந்தாலும் அவர்களுக்கு 7 சனி ஆரம்பித்து இருந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ அந்த 7 சனியுடன், அந்த சனி ஆரம்பிச்சிருந்தாலும் சனியுடன் குருவானவர், விரையாதிபதி குருவானவர் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் 12இல் மறைவு பெற்றதால் கடந்த ஆண்டு அவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலேயே முடிந்திருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. மேலும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் பெரிய விரயம், கடன் வாங்கப்படுவது, கடன்களால் நோயினால் அவதைப்படுவது, மேலும் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளை சம்பாதித்து கொள்வது போன்ற பல காரணங்களால் இவர்கள் அவதைப்பட்டிருப்பார்கள். இதையெல்லாம் உண்டாகியிருக்கும். நோயினால் அவஸ்தைப்படுவது, அதாவது தோள்பட்டை, மார்பகம் இது போன்ற அவஸ்தைகளும், ஆசனவாய் பகுதிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளும், மேலும் எதிரிகளினாலும் கடன்களினாலும், புதிய கடன்கள் ஏற்படுவதனாலும், கடன் தொல்லைகளினாலும் பெரிய அளவு அவதைப்பட்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த அவஸ்தையிலிருந்து முதலாவதாக நீங்கள் விடுபடுகிறீர்கள் என்பது இந்த குரு பயிற்சினால் நிதர்சனமாக தெரிகிறது. சரிங்களா? ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு தனது ராசியிலேயே குரு வருகிறார் என்பது பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது என்பது இந்த குரு பயிற்சியில் தெள்ள தெளிவாக தெரிகிறது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராசியில் குரு வருகிறார், ஜென்மத்தில் குரு வருகிறார், அது தவறாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து ஜென்மத்தில் குரு வருகிறதுனால் தேவையற்ற அலைச்சல்களை கொடுப்பார்கள் அப்படின்றது உண்மை. ஆனால் குரு நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தில் பலன்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த திருமண தடை உண்டாகி இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நண்பர்கள், பொதுவாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான திருமண வாழ்க்கை என்பது பிற்பாதியிலேயே உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் திருமணம் உங்களுக்கு கைகூர்ந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை சற்று திருப்தியற்ற மனநிலையை உண்டாக்கி கொடுக்கும். அதுவே 29-30 வயதிற்கு பின்பாக நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக, அந்த திருமண வாழ்க்கை பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த ராசியாதிபதி சனியானவர் நேரடியாக பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்தை பார்க்குறப்போ திருமண தடை என்பது உண்டு. அந்த வகையில் இன்று இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய திருமண தாமதம் என்பது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மையை உண்டாக்கும். திருமண தாமதத்தை தவிர்த்து திருமணத்தை கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சினால் திருமண யோகம் கை கொடுக்கும் என்பது
முதலாவதான ஒரு நன்மை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எதிர்ப்பாலினத்திடம் இருந்த வம்பு வழக்குகள், தேவையற்ற உங்களுடைய பற்றிய தவறான புரிதல்கள் இது எல்லாமே விலகும். நண்பர்களிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் இது எல்லாமே விலகும். உங்களை பற்றி தவறாக புரிஞ்சிட்டு இருக்க அத்தனை பேருமே இந்த குரு பெயர்ச்சினால் உங்களை நாடி வருவார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள் அப்படின்றது இந்த குரு பயிற்சியினுடைய ஒரு பெரிய அற்புதமான பலனாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த குரு பார்க்கக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்கிறப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு என்பதை முதன்மையாக நீங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுக்கான வழிபாட்டை நீங்கள் செய்வீர்கள். அடுத்ததாக இந்த 12இல் இருந்த சனியானவர் உங்களை இந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபடாத அளவுக்கு, ஏன்னா ராசி அதிபதி மறைபற்றனால எந்த நன்மையும் உண்டாகாது. அப்போ அது இல்லாமல் 12இல் சனி இருந்து உங்களுக்கு விரக்தியையும் உலகத்தின் மீது இருந்த அல்லது மக்களின் மீது இருந்த அதிருப்தியை அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கும். அது எல்லாமே குறைஞ்சு இனிமேல் ஒரு புது நம்பிக்கையுடன் நீங்கள் இருப்பீர்கள். 5இல் குரு பார்ப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசி தம்பதியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்றது 100% அடித்து சொல்லலாம். அடுத்ததாக புதியதாக உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்கள் மனது ஈடுபடும். இளம் வயது மகர ராசிக்காரர்களுக்கு காதலில் விழுவீர்கள். அதனால் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. காதல் வழியில் வெற்றிகள் இருக்கிறது. சரிங்களா? காதலில் வெற்றி அப்படின்றத சொல்லலாம். அடுத்து 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கக்கூடிய துறைகளில் பணிபுரியக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த துறையிலிருந்து பதவி உயர்வின் மூலம் அது வேறு துறைக்கு இடமாறுதல் அடைவதற்கும் அல்லது அதே துறையிலிருந்து உங்களை நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? மேக்சிமம் பணி இடைமாற்றமும் பணி நீக்கமும் செய்வதற்கும் பதவி உயர்வு அளிப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 75% இருப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக பதவியில் மாற்றம், பணியிடை மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் அவங்களுக்கெல்லாம், தொழில் நிபுணர்கள், தொழில் புரியவர்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ஒரு விரயத்தை கொடுக்க போகிறது. தேவையற்ற செலவுகளை தரப்போகிறது. பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு நேரமாக இது இருக்கிறது. அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்பாக திருச்செந்தூர் சென்று அல்லது ஆல்ரெடி தொழிலை தொடங்கி இருக்கக்கூடியவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய விபூதியை தினமும் அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு வர விபூதியை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியிலையோ அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தினமும் வச்சுட்டு வந்தீங்கன்னா, சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழிலில் தோல்வி அடைவதிலிருந்து தவிர்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உத்தியோகத்தில் மாற்றம் அடைவதிலிருந்தும் தவிர்க்கலாம். அதாவது கெட்ட வழியில் பணி நீக்கம் அடைவதிலிருந்தும் தவிர்க்கலாம். சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னா, புதியதாக தொழில் தொடங்க இருப்பவர்கள் கண்டிப்பாக அபிராமி அந்தாதியை தினமும் பாடி வருவதால், சரிங்களா, அபிராமி அந்தாதி பாடல்களை பாடி வருவதால் உங்களுக்கு ஒரு பெரிய அளவு முன்னேற்றத்தை அனுகூலத்தையும் கொடுக்கும். தந்தை வழியில் மேக்ஸிமம் மகர ராசிக்காரர்களின் தந்தையின் உடல்நிலையில் கடந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிவயிறு கோளாறுகள் கண்டிப்பாக இருக்கும், அல்லது மேல் வயிறு கோளாறுகள், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் அவர்கள் அவதிப்பட்டு இருப்பார்கள். அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அந்த முதுகுத்தண்டு, பின் முதுகுத்தண்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த வயிறு, மேல் வயிறு, அடிவயிறு, அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ், சரிங்களா, நுரையீரல், இது முதற்கொண்டு அவங்க தந்தை அவதிப்பட்டு இருப்பார்கள். ஏதேனும் மருத்துவ செலவுகள் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு பின்பாக இந்த குரு பெயர்ச்சினால் அந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அந்த நோயினால் படுக்கப்பட்டு இருப்பவர்கள் நன்றாக உடல்நிலை சீரடையும். அப்புறம் தாய் வழின்னு எடுத்துக்கிட்டு தாய் உத்தியோகத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தாய் வழி தாயில் ஒரு ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கேட்ட இடத்தில் பணம் சேரும். சரிங்களா? ஸோ உங்கள்
குடும்பத்தில் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த ஆண்டு தென்படுகிறது அப்படின்றத இந்த குரு பயிற்சி மூலம் தெளிவாக தெரிகிறது. அடுத்தது இளைய சகோதரத்திற்கு உங்களுடைய தம்பி தங்கச்சிங்க இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு ஜனவரி மாதத்திற்கு பின்பு அவர்களுடைய உடல்நிலையும் அவர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருந்த செலவுகளும் கடந்த 1 வருடம் 1.5 வருட காலங்களாக உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்த செலவுகள், வீண் செலவுகள், விரை செலவுகள், தேவையற்ற செலவுகள், அவங்க அதிக அளவு உங்களுடைய பணத்தை வீணாக்கி இருப்பார்கள். அது எல்லாமே இப்பொழுது அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இப்பொழுது மாறப்போகிறது. அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள். அடுத்ததாக இந்த 11ல் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறார். 11ல் கேது இருக்கிறார். கேது உச்சம் பெற்று இருக்கிறார். ஸோ வருமானம் பார்த்திங்கன்னா சற்று அறிவு சார்ந்து ஞானம் சார்ந்து நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பல முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை இந்த குரு பயிற்சியானது அதை தொடர்ந்து வரக்கூடிய சனி பயிற்சியும் உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை உண்டாக்கும் என்பது இந்த குரு பயிற்சி மூலம் தெரிகிறது. மேலும் உங்களுக்கு ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க, பழுது பார்த்துக்குங்க. ஏதாவது பிரேக்கெலாம் ஃபெயிலியராக இருக்கா, இல்லை பிரேக் கட்டாக இருக்கா, இல்லை என்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டயர் கரெக்டாக இருக்குதா, இல்லை சரியாக டயரை மாற்றணுமா அப்படின்றதெல்லாம் வண்டி வாகனங்களை எடுக்குவதற்கு முன்பு வண்டி வாகனங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. காரணம் என்னென்னா 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் கருத்தில் கொண்டுங்க. குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு 7.5 சனியின் தாக்கங்களும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் உங்கள் தம்பியும் பிரிவீர்கள் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கும். உங்கள் தம்பி தங்கைகளிடமிருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுடைய மூத்த சகோதர வழியில் மூத்த சகோதரத்திற்கு அல்லது உங்கள் தொழிலிற்கு ஒரு பெரிய அளவு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. மூத்த சகோதரருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கான மூத்த சகோதரருக்கு வரக்கூடிய ஜனவரிக்கு பின்பாக திருமண யோகம் கை கொடுக்கும். ஓவராலாக சொல்லணும் போனால் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த குடும்பத்தில் சுபகாரியம் என்பது 100% தென்படுகிறது. சரிங்களா? அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் தாய் வழி உறவுகளிடத்தில் இருக்கலாம், உங்கள் தந்தை வழி உறவுகள் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களின் உடன் பிறந்தவர்களுக்காக இருக்கலாம். அத்தனை வகையிலும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் என்பது தென்படுகிறது, சுபகாரியம் நடக்கும். அடுத்ததாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி உண்டு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்தி உண்டு. அது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சொத்து பத்து வாங்கக்கூடிய இடத்துல இருக்கலாம், அல்லது அமௌண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். இது எந்த இடத்துனாலும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்றது உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதிகமாக இப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் வருவதனால் அதிக சோம்பேறித்தன்மை உண்டாகும், சோம்பல் தன்மை உண்டாகும். அந்த சோம்பலை மட்டும் தவிர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய அளவு வெற்றியை உங்களுக்கு கை கொடுக்கும். கண்டிப்பாக சோம்பல் தன்மை அதிகமாக உண்டாக்கும். அந்த சோம்பல் தன்மை தவிர்ப்பதற்காக நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுவதோ, உடற்பயிற்சி மேற்கொள்வதோ, அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜி ஆகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை அதிக அளவு கொடுக்கும். அப்புறம் பெரிய அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு திருமணம் என்பது இந்த ஆண்டு உண்டு. அடுத்ததாக நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 7.5 சனிக்கு இருந்து விடுபடுவதற்கு, 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு, ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. குரு பயிற்சி உங்களுக்கு முக்கியமானாலும் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதிலேருந்து கெட்ட தாக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபட வேண்டும். சரிங்களா? அது விநாயகர் காரைக்குடி பிள்ளையார்பட்டியில் இருக்க விநாயகராக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கலாம், நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்கிற விநாயகராக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட ஏதாவது மரத்துக்கட்டியில் இருக்கிற விநாயகராக இருந்தாலும் சரி, எந்த விநாயகராக இருந்தாலும் அந்த விநாயகரை தொடர்ந்து ஒரு 48 சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இந்த 7 சனி தாக்கத்திலிருந்தும் கெட்ட தாக்கத்திலிருந்தும் இந்த குரு பயிற்சியினால் நல்ல நன்மை உண்டு என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த திருக்கடையூர் அபிராமியை சென்று வழிபடுவதால் உங்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்பட்ட கல்வியில் முன்னேற்றமும், தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது தொடங்க வேண்டும் என்றால் அதற்கான முன்னேற்றமும், கடன் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த அபிராமி அந்தாதியில் 52வது பாடல் 54வது பாடலை படிப்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளும் தீரும் என்பது நிதர்சனமான உண்மை.
சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மகர ராசிக்காரர்கள் என்னத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜென்மத்தில் குரு வருகிறார் அப்படின்றப்போ ஜென்மத்தில் குரு சோம்பல் தன்மையும் அலைச்சல்களையும் சரிங்களா திருப்தியற்ற மனநிலையும் உண்டாக்கும். அதே சமயம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை சுபத்தன்மை வாய்ந்த இடங்களில் பார்ப்பதால் 5ஆம் இடம் 9ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக நல்ல அனுகூலங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கை கொடுக்கும். தகப்பனாருக்கு உடல்நிலை முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. குலதெய்வ வழிபாடு மூலம் முன்னேற்றம் உண்டு. வீடு மனை வாகனங்களில் முன்னேற்றம் உண்டு. ஸோ சகல முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு. எச்சரிக்கையுடன் இந்த கணபதி வழிபாட்டையும் அதைத் தொடர்ந்து அபிராமி வழிபாட்டையும் நீங்கள் செய்து வந்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு 100% நன்மை அளிக்கும் வகையில் இருக்கும். நன்றி.